வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர். அங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர புலி அடிச்சிருச்சு. புலி அவங்கள கொன்றுச்சு. அடுத்து என்ன ஆச்சுன்னா, இவங்க அந்த கொன்னப்பயே ஆக்ஷன் எடுக்காம, கொஞ்ச நாள் தள்ளி போட்டாங்க. தள்ளி போட்டதுல என்னாச்சு, அடுத்து இன்னொருத்தர புலி அடிச்சிருச்சு. 2 பேரையும் கொன்றுச்சு. இன்னைக்கு அந்த புலி வந்துட்டு, அ மானு இதெல்லாம் வேட்டையாடுறத விட்டுட்டு, மனுஷங்கள வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப புலி வந்து காட்டுல வந்து மான வேட்டையாடி சாப்பிட்டுருக்கும். அந்த காட்டோட சூழ்நிலைக்கு அது பழகி போயிருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு ஆள புலி அடிச்சு கொன்னுட்டு, அடுத்து இன்னொரு ஆள அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி எத்தன பேர் இதுக்காக சாவாங்க? எவ்வளோ பேர் யானை அடிச்சு சாவுறாங்க? இந்த புலிகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. இத நீங்க கண்காணிக்கணும். ஒருத்தர கொன்றுச்சுன்னு சொல்லும்போதே, நீங்க அலட்சியமா இருந்துட்டு, இப்ப 2வது ஆளையும் கொன்றுச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா, நீங்க அலட்சியமா பார்த்தா கூண்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. இனி எவ்வளோ நாள் இந்த நாடகத்த வந்து வனத்துறை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அங்க மக்கள்லாம் அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும். அ ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு கரெக்ட்டா பொருத்தி இருக்கணும். எங்கேயாச்சும் எதா வந்தா தெரியணுன்ட்டு. ஆனா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கேமரா இருக்கு. இந்த மாரி புலிகள்லாம் வரும்போது, அந்த நடமாட்டத்த கண்காணிக்கணும். கண்காணிச்சு அத வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா ஒண்ணுமே எடுக்காம, வருஷம் வருஷம் இது ஒரு பிரச்சனையாவே போய்க்கிட்டு இருக்கு, கூடலூர்ல. இப்ப யானை தாக்கி எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. யானை வருஷம் வருஷம் ஏதாவது ஒவ்வொரு சீசனுக்கு தீபாவளி மாரி எல்லாத்தையும் கொன்னுகிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அகழி வெட்டியிருக்காங்க. ஆனா அகழியெல்லாம் தாண்டி தான் யானை வந்துகிட்டு இருக்கு ஊருக்குள்ள. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து ஒண்ணும் கண்டுக்க மாட்டேங்குது? வனத்துறை அமைச்சர் என்ன அவரு வனத்துறை அமைச்சரானே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்காரு. கரெக்ட்டா அவரு என்ன சொல்றாருன்னா, போன ஆட்சியில 10 பேர கொன்னதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தோம். இந்த ஆட்சியில வந்து 2 பேர கொல்லும்போதே நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அமைச்சர் பேசுற அழகா? ஏன் ஒரு 2 பேர கொன்னா தான் நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்கா? இல்ல 10 பேர கொன்னா தான் நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்கா? ஒருத்தர் அட்டாக் பண்ணிருக்கும்போதே நீங்க வந்து ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. அந்த இடத்துல அடுத்து நடக்காத மாதிரி ஏதாவது இப்ப மனிஷனோட ரத்த ருசி பார்த்துக்க அந்த புலி, மறுபடியும் இன்னொருத்தர அடிக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? என்ன வனத்துறை அமைச்சரோ, என்ன கவர்மெண்ட்டோ தெரியல. இனியும் போக போக இது மாரி அதிகமா தான் ஆகிட்டு இருக்கும். கம்மியாகாது.